1960களில் உதித்த பாரம்பரியம் கொண்ட மலேசிய இந்து சங்கம் புரோகிராம் ஹார்மோனி மடானி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளாதது குறித்து புரட்சி இயக்கத்தின் தலைவர் உமாகாந்தன் கேள்வி எழுப்பினார். ஆலய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வை ஒட்டிய அந்த பேச்சுவார்த்தையில் இந்து சங்கம் கலந்திருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாங்க செட்டில் பண்ணிட்டு வந்தோம், ஜமரி வினோத்துக்குள்ளேயும் கட்டி பிடிச்சிட்டு சந்திரா கூட அப்படியே கட்டி பிடிச்சி குழாவிட்டு அப்படி எல்லாமே மறந்துட்டு நம்ம கையை கொடுத்துட்டு வந்துட்டு தவறான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பேசுகிறவங்கலாம் மீட்டிங்கே அட்டென்ட் பண்ணல. மீட்டிங் அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரியும்? அப்போ அந்த டேபிள் உட்காந்து சாப்பிட்டாங்க. அங்கே சந்திராவும் இல்லை, அங்கே சபரி வினோத்தும் இல்லை. ஏனென்றால் முதலாவது இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணது அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள். அப்போ சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து பாய்காட் பண்ண போகிறோம். எனக்கு லாஸ்ட் மினிட் இன்விடேஷனு, உங்களுக்கும் இன்விடேஷன் கூட தைரியமாக வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பாய்காட் பண்ணுறதா இருந்துச்சா 2 நாளைக்கு முன்னாள் சொல்லியிருக்கலாம். ஏன் வந்து அந்த டே நிகழ்ச்சி முடிவுக்கு வெயிட் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. எகெயின் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள்னு எல்லாத்தையும் தெரியும், இப்போ தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து வந்தால் வரக்கூடாதோ அப்போ வந்து அங்கே சண்டை போடுறவங்க கூட சண்டை போடாமல் யாரும் சண்டை போட போகிறீங்க? என் முதல் கேள்வி. இன்னொன்று எல்லாமே சபையிடுறது சண்டா. இந்த 4 பேருக்கு பின்னால் யார் இருக்கான்றதை அங்கே போகாமல் எப்படி தெரியும்? அவங்க தெரிஞ்சால் தான் அவங்க ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை சட்ட ரீதியான ஒரு முன்னெடுப்போ இதான் நம்ம செய்ய முடியும். ஸோ இதைத்தான் நாங்கள் போனோம். அங்கே போய் மீட்டிங் பண்ணும்போது நல்லா வந்து நினச்சிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்கன்னு, அது ஃபுல் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் தான். வி ஹேவ் ஃபுல் ஆஃப் டிபேட், ஃபுல் ஆஃப் ஆர்கியூமெண்ட். நம்ம கிட்ட சரியான பாயிண்ட்ஸ் இருக்குது, நியாயமான கருத்துக்கள் தான், நம்ம பயப்பட தேவையில்லை. எதிர்புறத்தில் வந்திருந்த அனைவரும் நமது ஆலயங்கள் தொடர்பான புள்ளி விவரங்களை விரல் நுனியில் வைத்திருந்தனர். நாம் முன்வைக்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நமது ஆலயங்களின் விவரங்களை அவர்கள் சேகரித்து வைத்துள்ளனர். ஆனால் நமது ஆலயங்களின் முழு புள்ளி விவரமும் மலேசிய இந்து சங்கத்திடம் உள்ளதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி என்று உமாகாந்தன் தெரிவித்தார். மேலும் எதிர்தரப்பு கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளித்த தமக்கு இந்து சங்கம் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். 1960+ வந்து உருவான இந்து சங்கமே ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை வருஷமா இந்து சங்கம்னு சொல்கிறீங்க, உங்களோட முன்னாள் தெரிஞ்ச நிறைய பேர் பேசும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நிறைய மில்லியன்ஸ் கணக்கில் வந்து உங்களுக்கு ஃபண்டு வந்திருக்கு கோயில் சார்ந்த விஷயத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு. எத்தனை கோயில்கள் இருக்குது, எத்தனை கோயில்கள் ப்ராசஸ் இருக்குன்னு முழு விவரம் உங்கள்கிட்ட இருக்கா? அங்கே நீங்கள் வந்திருந்தா நீங்கள் என்ன ஆகிருப்பீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் பக்கா வச்சுருப்பான். இல்லை அவன் சொல்கிற டாட்டா இல்லை, நீ சொல்கிற டாட்டாலாம் பிழை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ப்ராப்பரான டாட்டா இருக்கணும். ப்ராப்பராக டாட்டா இருக்கு அவங்கக்கிட்ட இல்லை தானே? ஸோ நீங்கள் வாங்க வேண்டிய அடியை நாங்கள் போய் வாங்கி நாங்கள் உங்களுக்காக பேக்கப் பண்ணி நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ எனக்கு நன்றி சொல்வீங்கன்னு சொல்லிட்டு நான் காத்து கொண்டிருக்கிறேன் இந்து சங்கமே. ஆலயம் தொடர்பான விவரங்களை கேட்கும் போது 1960களில் இருந்து நடப்பில் உள்ள இந்து சங்கம் பதில் அளிப்பதுதான் முறையாக இருந்திருக்கும். அதை விடுத்து பேச்சுவார்த்தைக்கே வராமல் இருப்பது முறையாகாது என்றும், கோயில் விவகாரங்களில் அரசியல்வாதிகள் பேசிக்கொண்டு மட்டும்தான் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் சமரி வினோத்து தெரியும், சந்திராவை தெரியும். இந்த 2 பேரும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஆட்கள். இப்படிப்பட்ட கான்ட்ரவர்ஷியலான ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் நியாயமாக நடத்துகிறோம், சரியாக நடத்துகிறோம், எப்படி அது இன்டர்பிரேட் ஆகும்? இல்லை நாங்கள் தெகுர் பண்ணியிருக்கோம். நீ தெகுர் பண்ணுறதை பற்றி நாங்கள் பேசலை, நீ கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி பேசலை. நீ கண்ட்ரோல் பண்ணணும், அதே வேறு திண்டாட்டம் எடுக்கணும். நீங்கள் என்னென்னா கூட வச்சுட்டு அவனை பேசுன்னு சொல்லிட்டு நீ உட்காந்துருக்கீங்க. அவன் எவ்வளோ ரேசிஸாக பேசுகிறான் தெரியுமா? உங்களுக்கு என்ன தமிழ் தெரியுமா? அங்கே வந்து காரா சேர்ந்தால ஆக்டிவிஸ்ட் நான் கேட்டது உங்களுக்கு தமிழ் தெரியாது தானே? அவன் என்னென்ன பேசியிருக்கான் தெரியுமா? 2018 தான் அவன் எதிரி. ஒட்டுமொத்த இந்தியர்கள் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோவோகேட்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் சரிப்படுத்துகிறோம், நாங்கள் நியாயமாக பேசினா சத்தியமாக அப்படி இன்டர்பிரேட் ஆகாது. இது நாங்கள் சொன்ன முதல் கருத்து. மேற்கொண்டு தாமியம் டைரி பற்றி நாங்கள் பேசணும். அதுக்கு சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, தாமியம் டைரக்ஷனை நாங்கள் சப்போர்ட் பண்ண கிடையாது, நாங்கள் எதுக்கு சொல்லிட்டு அவங்க மேசை குத்தம் பண்ணி சப்போர்ட் தெரிவிச்சிட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் ஒத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா, கலவரம் வராமல் கலவரம் வர்ற மாதிரி நாங்கள் எதுவும் நடத்த மாட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது சுமூகமாக தான் முடியும். நல்லா கேட்டுங்க, கலவரப்படுறது சுமூகமாக முடியும். இதுக்கு மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கிட்ட கருத்து எதையுமே நாங்கள் ஏற்றுக்கல. நாங்கள் வக்கீல் மஷாதாக்கன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன் என்ஜிஓ நான் ரிப்ரசென்ட் பண்ணி போகிறேன், இவர் அதே மாதிரி எல்லாருக்கும் அழைப்பு விடுபட்டது. அழைப்பு வந்து அதில் 2 நாள் கழிச்சு 1 நாள் கழிச்சு பார்க்குறேன், இந்து சங்கம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து நல்ல வேலை நாங்கள் வந்து அன்ரெக்கனைஸ்டான ஒரு மீட்டிங்னு. என்ன பிடிஆர்எம் அன்ரெக்கனைஸ்டா? எப்போ இருந்து பிடிஆர்எம் அன்ரெக்கனைஸ்டா எனக்கு தெரியலையே. நம்முடைய கோயில்களை இடிக்க வேண்டும் என நினைக்கும் கூட்டத்திடம் தரவுகள் இருக்கின்றன. அவர்கள் அனைவரும் சாதாரணமான இயக்கங்கள். அவர்கள் நம் கோயில்களின் தரவுகளை சேகரித்து வைத்துள்ளனர். ஆனால் நம்முடைய அரசியல்வாதிகள் அப்படி இல்லை. எந்த ஒரு தரவையும் கொண்டிருக்கவில்லை. கோயில்களில் மாலை மரியாதை செய்யும் போது மட்டும் பல்லை இழித்துக் கொண்டு மாலையை பெற்றுக்கொள்ளும் அரசியல்வாதிகள் கோயில் விவகாரத்தில் தரவுகளுடன் வாயை திறங்கள் என்று உமாகாந்தன் வலியுறுத்தினார். இவ்வளவு பேசுற ஆட்கள் நான் கேட்கறேன், அரசியல் தலைவர்கள் சேர்த்து கேட்கறேன். இவ்வளவு பிரச்சனைக்கு வந்து ஒரு பெரிய மணிமகுடமே அந்த சூலம் தான். அந்த சூளம் மிதிச்ச கோயிலை நீங்க போய் பார்த்தீங்களா?
அங்குள்ள மக்கள் தலைவர் கட்டி போய் கை கொடுத்து பேசி ஆறுதலாக 4 வார்த்தை பேசுங்க யாராச்சும். அப்போ நீங்கள் நடிக்கிறீங்களா இல்லை உண்மையாக வேலை செய்கிறீங்களான்னு கேட்டேன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கேள்வி ஏதாச்சும் தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அன்னைக்கு அந்த ஹார்மோனி மடானி அந்த சந்திப்பு கொடுத்தப்போ ஜபத்தன் பகுவாம் இஸ்லாம் அவங்களும் இருந்தாங்க. சத்துவான் பகுவாம் இஸ்லாம். அப்போ அவங்க தான் முதன்மையா நின்று இந்த கோயில் பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாங்களா? அவங்களுக்கு பின்னாடி தான் சம்ரி வினோத், ஃபிடாஸ் ஃபார்ம் இவங்கலாம் இருக்காங்களா? ஏன்னா இப்போ யசன் குப்ரா அப்படிங்கிறது வந்துட்டு 2018 அந்த கோயிலுக்கான இடம் கிடைச்சிச்சு. அப்போ 2018 கிடைக்கப்பட்ட அந்த கோயில் நிலம் 2026 வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணி இந்த பிரச்சனை வந்துச்சு? ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இவங்களாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து நிறைய என்ஜிஓக்கள், ஒரு என்ஜிஓ கிடையாது, பிபிஐஎம்லாம் வந்து சினிமா எல்லாமே இருந்தாங்க. இவங்க எல்லாமே காரா என்ற ஒரு கிராக்கன் மூலமாக அண்டர் த பாயம் ஆஃப் காரா, அதுக்கு கீழே தான் இவங்க எல்லாமே இருக்காங்க. தனித்தனி பட்டவாக்கிட்டு இருந்தாலும் பார்க்குறது தனித்தனியாக நம்ம பல பேர் சொன்னாலும் இவங்க எல்லாம் காரா என்ற விஷயத்துக்கு தான் இருந்தாங்க. அந்த காரா அமைப்புக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்ட ரீதியிலான ஒரு அமைப்பு வந்துட்டு ஒரு பேக்கப்புக்கு இருக்காங்க. பேக்கப்ல அவங்க மெம்பராகவே இருக்காங்க. அப்போ நம்ம தொடர்பான இந்துக்கள் தொடர்பான இந்தியர்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கை குழுன்னு ஒன்று இருக்கா? அந்த கூட்டத்துல சட்டம் தெரிந்த சட்ட நடவடிக்கை குழு, இப்போ புரட்சி இருக்கட்டும், இப்போ பர்சனலா நம்ம லாயரா இருக்கோம், அது இல்லாம சட்ட நடவடிக்கை குழுன்னு சட்டம் தெரிந்த வழக்கறிஞர் புரட்சி தான் சட்டம். நம்ம அப்புறம் வந்து கியூமிக்கில் தனசேகர் தனிப்பட்ட சட்டம் சார்ந்திருக்காங்க. ஸோ அது முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் அதே கண்டி மலேசிய இந்து சங்கம் அந்த ஸ்டேரிங் கமிட்டி வந்துருந்துச்சுன்னா மலேசிய இந்து லாயர் சங்கம் வந்து இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக அது அவங்க ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் பாய்காட் பண்ணுறன்றது 2 நாள் கழிச்சு தான் அவங்க சொன்னாங்க, 1 நாள் கழிச்சு தான் சொன்னாங்க. பாய்காட் பண்ணுறவங்க வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால் அறிவிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். அந்த டே வந்து மலேசிய இந்து சங்கம் வந்துருந்துன்னா மலேசிய இந்து சங்கம் பேசியிருக்கலாம். நாங்கள் வந்து அதேமாரி வந்து மலேசிய இந்து வழக்கறிஞர் மன்றத்தை சார்ந்தவங்க நம்ம பின்னால் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். தனிப்பட்ட வகையில் புரட்சி வந்து மஹிமாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறது. ஏன் சப்போர்ட் பண்ணுறோன்னா நாங்கள் லீகல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். என்கிட்ட 8 லாயர்ஸ் இருக்காங்க, நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறோம். அதேமாரி வந்து கியூமிக்கில் 2 லாயர்ஸ் இருக்காங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு MOU இருக்கும் ஒழிய ஒட்டுமொத்தமாக இப்போ சொல்கிறாங்களே பகுவாம் இஸ்லாம் அதுமாரி மஜ்லிஸ் பகுவாம் இஸ்லாம் அதேமாரி இங்கே இருக்கிற இந்து சங்கம் வந்திருந்தா அவங்க அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்து சங்கம் வரல, வந்திருந்தால் அவங்களும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே நாங்கள் பேசுறது உணர்ச்சி பூர்வமாக பேசுறதுக்கு வழியில் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச 80% வந்து உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணி 20% தான் காமிச்சேன். 80% பாயிண்ட்ஸ் தான், சும்மா பாயிண்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் பேசுறதுக்கு ஒன்று கிடையாது. ஏன்னா அங்கே அவங்க கிட்ட நீங்கள் பேசி ஆகி பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வந்து நீங்கள் உணர்ச்சி வசமாக பேசி புண்ணியமே இல்லை, பாயிண்ட் ஃபுல்லாகவும் லீகலாகவும் பேசினா மட்டும்தான் முடியும். நாங்கள் அந்த கேள்வி தான் கேட்டோம். நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ண என்ஜிஓ வச்சுருக்கீங்க, அந்த ரிஜிஸ்டர் பண்ண என்ஜிஓவில் மற்றலாமான்னு ஒன்று போட்டிருக்குமே, அது அந்த நிலம் சார்ந்து என்ன இருக்கான்னு நாங்கள் கேட்டோம். நிலம் சார்ந்து என்ன வச்சிருக்கா அங்கே போட்டிருக்கீங்களா அப்படி அதான் அந்த கேள்வியெலாம் கேட்கப்பட்டது. அதை சொல்கிறேன், வெளியே பார்க்கும்போது அது ஸ்மூத்தாக முடிஞ்ச மாதிரி தெரியலாம். அங்கேருந்து ஒரு 15 பேர் கடந்து வெளியே நடப்பு செஞ்சுட்டாங்க. ஆமாம், அங்கேருந்து ஒரு 15 பேர் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்க சொல்லிட்டு அவங்க வெளியே நடப்பு செஞ்சுட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போனது 5 பேர் தான். 5 பேர் வெளியே நடப்பு செஞ்சால் ஒன்றுமே இருக்காது. இன்னொன்று நம்ம ஏன் போனோம்னு நினச்சோன்னா அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் கூப்பிட்டாங்கன்றது முக்கியமான விஷயம். நம்ம சட்டம் சார்ந்து இருக்கிற ஒரு சார்ஜன் கூப்பிட்டா நம்ம போவோம், அப்படி தானே. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம், நீங்கள் வந்து வராமல் போய் எல்லாமே பாய்காட் பண்ணால் அங்கே என்ன பேசுவாங்க, அவங்க கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லை, அவங்க இமோஷனலாக தான் பேசுகிறாங்க, அவங்க கூட லீகல் பாயிண்ட்ஸ் இல்லை, அவங்க கூட சரியான டாக்குமெண்டேஷன் டாட்டா இல்லை, அதனால தான் வரலன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்போ நம்ம பேசுறது முடிவு கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை மட்டும்தான். அப்போ அடுத்த மீட்டிங் பேசும்போது நான் அந்த ப்ரெஸ் மீட் சொன்னேன், சம்ரி வினோத் சந்திரா தான் ப்ரெஸ் மீட் நாங்கள் வரமாட்டோம், ரெண்டாவது அவங்க வந்து சாப்பிடுச்சு நாங்கள் சாப்பிட வர முடியாது அதையும் சொல்லிட்டோம். அடுத்த மீட்டிங்கில் உங்களுக்கு அதிகபட்சமான இந்தியர்கள் தலைவர்களோ இல்லை பிரதிநிதிகளோ இல்லை பொதுமக்கள் சார்ந்த என்ஜிஓக்களோ சோஷியல் ஆக்டிவிஸ்டோ சமூக ஆர்வலர்கள் வரணும் அப்படின்னா இந்த கான்ட்ரவர்ஷியல் அதனால ஸ்டாப் பண்ணுங்கள். இவங்க வரலன்னா அவங்க வருவாங்க. இப்போ கூட ஏன் வந்தாங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் கான்ட்ரவர்ஷியலாக நினைக்கிற ஆட்களை நான் கூப்பிட்டு வரேன், நாங்கள் கான்ட்ரவர்ஷியலான ஆட்கள் நினச்சா நீங்கள் கூப்பிட்டு வருவீங்க, இங்கே வந்து ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோன்னா அது எனக்கு தெரியாது. ஏன்னா இன்விடேஷன் யார் அழைக்கப்பட்டவர்களும் எங்கள் கிட்ட டீட்டெயில் இல்லை, போலீஸு தான் தெரியும். ஆனால் அடுத்து நாங்கள் என்ன சொல்லணும், காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் என்ன சொல்லணும்னா அடுத்து வந்து இந்த பேருங்களை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், அதிகபட்சமான இந்தியர்கள் கிட்ட ப்ரெஸ் மீட் போட்டு நான் சொல்கிறேன் நாங்கள் நடத்துகிறோம். நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி, ப்ளஸ் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ரெடி, ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் பார்லிமெண்ட்டில் பேசுகிற மாதிரி நாங்கள் ஆர்கியூ பண்ண தயாராக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இது அரசியல்வாதிகள் பேச வேண்டியது பேசுகிறாங்களோ, ஒன்றா சேர்ந்து எல்லாமே அரசியல்வாதிகளும் எல்லா கட்சி பாகுபாடின்றி எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு ஒரு ஜபத்தான் ஹாலி ஹவல் மஷரக்கட் இந்தியான்னு தொடக்க சொல்லி 5 வருஷமாக கத்திட்டு இருக்கிறேன், அப்பயே வராதவங்க இப்போ வந்துட்டாங்களோ, இவங்கெல்லாம் சரியாக செஞ்சுட்டு தான் நம்பியாக கஷ்டப்பட போகிறோம். கல்வியும் வேலை வாய்ப்புகள் முக்கியம் சொல்லி கத்திட்டு இருக்கிறேன்னு கோயில் சொல்லிட்டு கற்று வச்சுட்டாங்க. இது சரிப்படுத்த வேண்டிய எத்தனையோ வருஷ பிரச்சனையை சரிப்படுத்திருக்கலாம், நினச்சா சரிப்படுத்திருக்கலாம், நினச்சாங்களா?
இங்கே யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா சொல்லி சலிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன், அதேமாரி இது வாய்ப்பாக தான் பார்க்குறேன். இன்னொன்று, நம்ம தீர்க்கதரிசியோ கடவுளோ கிடையாது. இது செஞ்சால் தான் நமக்கு போய் பார்த்து பேசி என்ன பண்ணாதானே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஜெயிச்சுன்னா ஜெயிச்சோம், சந்தோஷம், பிரச்சனை தெரிஞ்சிச்சு. தோத்தமா ஓகே இதான் தோல்வி, அடுத்து என்னாச்சும் ஐடியா பண்ணணும்னு போக போகிறோம், இவ்வளோ தானே. அது எப்படி போகாமலே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை தப்பு கிப்புன்னு இன்னும் நாங்கள் செட்டிலே பண்ணல. நிறைய பேர் டிக்டாக் தைரியமாக போகிறீங்க செட்டில் பண்ணலன்னு. நாங்கள் செட்டில் பண்ணிட்டோம், கை கொடுத்துட்டோம், சந்திராவை கை பிடிச்சி முத்தலாம் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ராங்கான ஒரு விஷயம். ஒருத்தர் அதான் சொன்னார், நக்கல் பண்ணல, உண்மையே சொல்லுவார். சந்திராவை கட்டி பிடிச்சி நான் மன்னிப்புலாம் விட்டு சாப்பிடு ஒன்றா சாப்பிட்டு விட்டு அந்த சூரிய வம்சம் பார்த்து சரத்துக்குமே வாயில் பாயசம் விட்டமே வீட்டில் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை. சும்மா போகிற போக்கு எல்லாம் போய் சொல்லிட்டு போகிறது. என்ன பண்ணுறது, நம்ம சமுதாயத்தில் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச சந்திராக்கள் ஒன்று தான். இந்த மாதிரி சமுதாய கூறு போட்டு அரசியல் லாபம் பார்க்குற எல்லாருமே சந்திரா தான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.